இவ்வளவு நல்ல டெவலப்பா இருக்குது காரணமே டிஎம்கே தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்னையில வந்து ஐடி கம்பெனிய முதல்ல கொண்டு வந்தது டிஎம்கே ஆட்சி தான். புரியுதுங்களா? கலைஞர் அவர்கள் வாலிப பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாத நேரத்தில் இந்த சென்னைக்கு ஐடி கம்பெனி கொண்டு வந்தது. அதாவது 2000 ஐடி கம்பெனியை டைட்டில் பார்க்கு கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் தான். புரியுதுங்களா? ஏன்னா நான் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சேன். 3 கம்பெனி தான் இருந்துச்சு. சதர்லாண்டு இல்ல, போலாரிஸ், ப்ரோலிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், சத்யம் சாஃப்ட்வேர் 3 கம்பெனி தான் சென்னையில் இருந்துச்சு. நான் ஒரு கம்பெனியில் அதில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் 7000 ரூபா சம்பளம் எனக்கு. புரியுதுங்களா? அந்த டைம்ல எத்தனையோ பிள்ளைங்க ரெஸ்யூம் வச்சுக்கிட்டு கம்பெனிக்கு வேலை தேடி அலைஞ்சாங்க. இதே சென்னை பட்டணத்தில் தான் சொல்றேன். கலைஞர் டைட்டில் பார்க் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் உருவாக்கி கொடுத்தது டிஎம்கே ஆட்சி தாங்க. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஹொண்டாய் கம்பெனி, நோக்கியா கம்பெனி, புரியுதுங்களா, செயின்கோபின், இந்த கம்பெனிஸ் எல்லாமே கொண்டு வந்த டிஎம்கே ஆட்சி தாங்க. குறை சொல்றவங்க எல்லாம் மாத்தி சொல்லுவாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க ஆட்சி வந்து இவங்களை குறை சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப யாரு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா வருவாங்க. புரியுதுங்களா? டிஎம்கே பொறுத்தளவுல இப்போ நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.